ஸோ கைஸ் அப்டேட் வீடியோக்கு வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம அப்டேட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஓடிசியில் இருந்து தான். ஸோ ரோமன் ரைன்ஸ் இப்போதையும் கண்டு அவருடைய ரிட்டைர்மெண்ட் அப்டேட், பிளட் லைன் ரிலேட்டட் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம சிஎம் பங்க் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் சம்மஸ்லாம் அப்டேட்ஸும் இருக்குது. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி, ஓகே, நம்ம டேமேஜ் பண்ணாமல் வீடியோக்குள்ள ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். நம்மளுடைய பேலியில் இருந்து தான். ஸோ இப்போதைக்கும் கரண்டாக பேலி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டாக லைரா வெல்கரி கூட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பிரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் ரா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் பேலி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ அலுமினி செக்ஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி. இப்போ வரைக்கும் கரண்டாக பேலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஃபேஸில் இருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக ஒரு சென்ட்ரல் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேலி இருக்காங்களாமா. ஒரு சைடு டபிள்யூ கான்ட்ராக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காமா, இன்னொரு சைடு ஏஇடபிள்யூ கான்ட்ராக்ட்டும் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டபிள்யூ டில் நவ் பேலி கூட வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களாமா. பட் பேலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் ரிலேட்டட் பெருசாக உடன்படலைன்றதை சொல்லியிருக்காங்க. அவங்க மோஸ்ட் ப்ராப்ளி ஏஇடபிள்யூ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நிறைய இன்சைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக பேலி கையில் தான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேலி நினச்சா ஏடபிள்யூ போகலாம், டபிள்யூ வரலான்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம டபிள்யூ ESPN ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கும் கரண்டாக டபிள்யூக்கு பேடாக ரேட்டிங் கொடுத்த ரிப்போர்ட்டரை ESPN இப்போ வரைக்கும் கரண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டர் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ரூஸ் ஹில்ன்றது தான் அவங்களுடைய நேமு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ESPNல லாங் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் டபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவே கொடுத்திருந்தாரு. குறிப்பாக சொன்னோம்னா டபிள்யூ ESPN ஃபர்ஸ்ட் பேப்பரியோவான ஸோ இப்போ ரெசில் பல்லுசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் C ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு. கரெக்டாக தான் கொடுத்திருந்தாரு, மொக்கையாக தான் இருந்துருந்துச்சு. ஸோ ESPN என்ன கன்சிடர் பண்ணாங்கன்னா இந்த பேப்பரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ஒஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் தட்டக்கூடாதுன்றனால வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து மல்டிபிள் டபிள்யூ ஷோஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுல இருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ரெசில்மேனியா 42 கூட அவர் தான் ஃபீச்சர் பண்ண வேண்டியது. பட் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ESPN சொல்லிட்டாங்களாமா. அவருமே பிளாக் பண்ணியிருந்தா அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரெக்டாக ESPN அவரை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. என்னதான் நியாயமாக ஒர்க் பண்ணாலும் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பேக்ரவுண்ட்றது தெரில, அவர் என்ன வேலையில் மாட்டினாருன்றது தெரில. ஸோ அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்காக மேபி பே அவுட்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்களான்றது தெரில. டபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடாக ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணியிருக்கதா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இவர் டீசெண்டான ஆளாக தாங்க இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ESPNல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு ஒர்க் பண்ண டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வழியாக இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாவும் நான் வந்து நிற்க போகிறது கிடையாது. ஒரு சில கான்ட்ரிபியூஷனை என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா விடை பெற்றிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடலாம். மூணாவது நம்ம டபிள்யூ அன்ரியல் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த அன்ரியல் என்ன காரணத்துக்கு ஆரம்பிச்சானுங்கன்றது தெரியல. ஒவ்வொரு விஷயமும் இப்போ வரைக்கும் கண்டா புட்டு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிபிள் H ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ட்ரிபிள் H அண்ட் ஆல்சோ பிராக் லெஸ்னருடைய ரிட்டையர்மெண்ட்டை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரியில் சேவ் பண்ணலன்றதை நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது ஸோ பிராக் லெஸ்னருடைய ரிட்டையர்மெண்ட்ன்றது ஒரு அன்ஸ்கிரிப்டடாக இருந்துச்சாமா, அன்பிளான்டாக இருந்ததை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. பிராக் லெஸ்னர் தான் அந்த ரிங்கில் அந்த முடிவு எடுத்ததாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது வந்து ப்ரீ பிளான்டாக இருந்தால் டாக்குமெண்ட்ரியில் கவர் பண்ணியிருப்பாங்களா, பட் ஏன் பண்ணலன்ற மாதிரி கேட்கும்போது தான் ரீசன்றதை சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம பேட் மெக்கஃபே ரிலேட்டடும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ பேட் மெக்கஃபே என்ன ஹாரிக்கு கோடி ரோட்ஸ் ராண்டி ஓட்டன் ஃபீல்டில் வந்தாருன்ற மாதிரி நிறையா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணாங்க. நானும் தான் கொஸ்டின் பண்ணேன். ஸோ இதை பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில் ட்ரிபிள் H பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா பேட் மெக்கஃபே உள்ளே கொண்டு வரதுக்கான ரீசன் என்னென்னா ஸோ பேட் மெக்கஃபேயும் கோடி ரோட்ஸையும் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹேட் பண்ணணுன்றனால தான் கொண்டு வந்தாராமா. அவங்கள ஹேட் பண்ணணுன்றதுக்காக மட்டும் கொண்டு வரலையாமா. கோடி ரோட்ஸை ரொம்ப லைக்கபுளாக ஃபேன்ஸ் மத்தியில் எடுத்துகிட்டு போகணுன்றனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணியிருக்காது தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷனாக சொல்லணும்னா கோடி ரோட்ஸ்க்காக தான் பண்ணன்றதை சொல்லியிருக்காரு. ரைட்டு, இவனுங்க மீம்ஸ் போகிறதெல்லாம் சும்மா போடல. ஸோ விஷயம் இருக்குது. மூணாவது என்னத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு ஜான்சன் கரியருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தான் ஜான்சன் அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபைனல் ஃபேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோடி ரோட்ஸும் சரி சிஎம் பங்கும் சரி அவங்களுடைய சாம்பியன்ஷிப் எடுத்து நம்ம சீனாவோட ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இது முழுக்க சிஎம் பங்கோட ஐடியா தானாங்க. ஸோ இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாராமா. அதனால தான் இது நல்லா இருக்குன்றனால டபிள்யூ அந்த இடத்துல பண்ணதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மனுஷன். ஸோ நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் டபிள்யூ சம்மர்ஸ்லாம் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக 9 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமுக்கு கன்ஃபர்ம் பண்ணியிருந்தாங்கன்றதை பார்த்துருந்தோம். இப்போ வரைக்கும் கண்ட டபிள்யூ இந்த லாஸ்ட் 4 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா மெனி டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மி பண்ணி தாங்க விற்கிறாங்க. ஸோ சொல்லணும்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா $80 இப்போ வரைக்கும் கரெக்டாக 30-45ன்ற மாதிரி ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஏன்னா டிக்கெட்ஸே ரொம்ப புவராக வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டிக்கெட் ப்ரைஸை குறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருந்தாங்க. பட் ப்ரீவியஸ் டேஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கடைசி 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் நல்லாவே போயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பாதி டிக்கெட் தான் இப்போ வரைக்கும் கரெக்டாக விற்றுருக்காங்க. ஸோ கடைசியாக மெயின் அப்டேட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சலாம். அதில்
ஃபஸ்ட்டு நம்ம சிஎம் பங்க் ரிலேட்டட் பார்க்க காமிச்சலாம். இப்போ கரண்ட்டாக நம்ம அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருக்குது சிஎம் பங்க் ரிலேட்டட் பார்க்க காமிச்சலாம். ஸோ சிஎம் பங்க் அவருடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை கோடி ரோட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் டிஃபெண்ட் பண்ண போகிறாருன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக சிஎம் பங்க் ஃபேன்ஸ் லைட்டாக பீதியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ அவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லணும் தான் இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ சிஎம் பங்க் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், குறிப்பாக கோடி ரோட்ஸோட ஹேட்டருக்கு நல்ல நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக நிறைய பேக் ஸ்டேஜ் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ இன்சைடர்ஸ் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, சிஎம் பங்க் இந்த சாம்பியன்ஷிப் ரைனை கொஞ்சம் லாங்காக வச்சிருப்பாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இயர் எண்டோ நெக்ஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா WWE இந்த சாம்பியன்ஷிப் ரைனை கொஞ்சம் லாங் டேர்மாக பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சிஎம் பங்க் அடுத்த சம்மர் ஸ்லாமில் டிஃபெண்ட் பண்ணாருன்ற பார்க்கும்போது ஸோ 1 மந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 1 மந்த்லேயே அவர் சாம்பியன்ஷிப் தோக்க வைக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ அப்படி அவர் ஷார்ட்டாக தோக்குற மாதிரி இருந்தால் சிஎம் பங்க் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்கு. பட் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற போது ஒரு வேளை சம்மர் ஸ்லாமில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சிஎம் பங்க் லாங் டேர்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மந்த்ஸ் வந்து சாம்பியனாக இருப்பாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுது. ஒரு வேளை தலைவர் ராண்டி ஆர்டனை ரிட்டர்ன் பண்ண வச்சிருவானுங்களோ. ஸோ ஃபைனலி நம்ம ஓடிசி ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக ஓடிசி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நைட் கேப்ன்ற போட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவர் வந்து ஒபாஃபெமே கூட மேட்சப் பண்ண போகிறன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ பிளட் லைன் ஸ்டோரி லைன் இது மட்டும் இல்லாமல் அவருடைய ரிட்டையர்மெண்ட் பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிசி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸை பற்றி தெரிஞ்சதான். ஸோ ரொம்ப மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போட்காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டார். பட் வந்தாருன்னா அப்டேட் எல்லாத்தையும் அள்ளி தெளிச்சிருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருந்தா. ஸோ தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒபாஃபெமே பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஒபாஃபெமே கூட மேட்சப் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவோட போஸ்ட் ஷோலேயே இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் சம்மர் ஸ்லாமில் நடக்கும்ன்ற மாதிரி பார்த்துருந்தோம். அண்ட் ஆல்சோ நான் ப்ரீவியஸ் அப்டேட் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, ஸோ இது வந்து ரெசில்மேனியாவில் WWE பிளான் பண்ண போகிறாங்க. ரெசில்மேனியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒபாஃபெமே வந்து சாம்பியன்ஷிப் ஷாட் எடுக்க போகிறாருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதை பற்றி ரோமன் ரெயின்ஸ் என்ன அவருடைய ஒப்பீனியன் வச்சிருக்காருன்றதையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒபாஃபெமே வந்து ஒரு நல்ல டேலண்ட் தான். பட் இருந்தாலும் அவர் ரொம்ப புதுசு இந்த ராஸ்டருக்கு. ஏன்னா வந்து பார்த்தோன்னா அவன் வந்து கிட்டத்தட்ட இன்னும் 1 மந்த்ஸ் கூட வந்து பார்த்தா ½ இயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இன்னும் வந்து நிறையா விஷயங்கள் இங்கே கற்றுக்கிற வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் டைமும் இருக்குது. இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. நல்லா கான்சிக்யூட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறான். ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கான். அவன் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா டெப்த்தாக போகணுன்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் அவன் வந்து பார்த்தோன்னா என்னோட மேட்சப் பண்ணுவானா, ஸோ அவனால் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ண முடியுமான்றத அவனுக்கு தான் தெரியும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா ஓடிசி வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம ரோமன் ரெயின்ஸ் பிளட் லைன் ஸ்டோரி லைன் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. எனக்கு WWE வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குன்றத ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவுட் ஆஃப் ஸ்டோரி லைன் அவுட் ஆஃப் ஃபேக்ஷன் பார்க்கும்போது பிளட் லைன்றது ரியல் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தோன்னா பிளட் லைன் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, வேறு விஷயம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிற லெவலுக்கு எனக்கு யாருமே இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்டு இல்லைன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சதுதான்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் பண்ணியிருந்தாரு. கோடி ரோட்ஸை சொல்கிறாரா செத்ரான்ஸை சொல்லிடுறாரா? ஸோ செத்ரான்ஸை தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற போது. ஆல்சோ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணலன்னா ஸோ எனக்கு இந்த பிஸ்னஸ் முக்கியமாக இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமானு பார்க்கும்போது எனக்கு இந்த பிஸ்னஸ் தான் முக்கியம், இந்த சாம்பியன்ஷிப் தான் முக்கியம், இந்த கெரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியன்றதை ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட இந்த பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலில் எடுத்து போகிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் நம்மளால் இது பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ டிக்கெட்டு விற்கணும், நம்ம ஒரு பிராண்டாக உருவாக்கணும்னா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் தான் பண்ணணும்ன்றதை ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காரு. ஆல்சோ நம்ம ஓடிசி அவருடைய ரிட்டையர்மெண்ட் பற்றியுமே அது பார்த்தா பேசியிருக்காரு. ஸோ கொஞ்சம் திக்குன்னு தான் ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காருன்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ரோமன் ரெயின்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, டெஃபினெட்லி அதை பற்றி நான் கன்சிடர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஷெடியூலை பொறுத்து தான் நான் ரிட்டையர் ஆகிறேனான்றதை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சொல்ல முடியுன்றதை ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போ கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் என்னோட ப்ரைமில் தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி என்னால் 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியும்ன்றதை ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றியே திங்க் பண்ண போகிறேன்றதை அந்த ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. டில் நவ் எனக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிட்ஸும் இருக்காங்க, ஃபேமிலியும் இருக்காங்க. நான் அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு சில ட்ரீம்ஸ்லாம் இருக்குது. நான் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணணும்ன்றதை ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போ நான் ப்ரைமில் இருக்கேன். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்டாண்டர்டில் 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுக்கப்புறமா என்னோட ஷெடியூலை பொறுத்து தான் நான் ரிட்டையர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவேன்றதை ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்கேன். டாக்டர் ஸ்டே சேஃப். வரட்டா.